சும்மா சொன்னேன், இந்த டயத்தில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, மேக்ஸிமம் நான்லாம் சாப்பிட மாட்டேன், அவாய்ட் பண்ணிடு. ஸ்ரீலங்காவில் ஃபுட்டு ஆர்டர் இல்லை. என்ன கதையாளந்து விட்ற? ஆ, ஸ்ரீலங்காவில் கிடையாது, நம்பிட்டேன். சரி வா, நாளைக்கு நான் மீன் குழம்பு வச்சு வைக்கிறேன், இங்கே வந்து அம்மா வீட்டில் சாப்பிட்டு போ, சரியா? காது நரம்பு டேமேஜு, அது வேறு என்னன்னு தெரில, சளி பிடிச்சிக்கிச்சாட்டுக்கு கொய்யு கொய்யு கொய்யுன்னு சவுண்டு வருது. ஐயோ, தலையிலேருந்து கால் வரைக்கும் வியாதியாக வாங்கி வச்சுருக்கேன். கலிமூர்த்தி வணக்கம், மாமி வணக்கம், மாமி வணக்கம். எங்கே போயிட்டு இங்கே தான் இருக்கேன் நான். பி பேக், வெயிட் ப்ளீஸ். என்னன்னே தெரியல தர்சன், சுகர் வந்ததும் போதும் சின்ன உடம்புல வந்து சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு அடித்தது கண் பார்வை, அதுக்கப்புறம் பல்லு டேமேஜ் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் சைனஸ் ப்ராப்ளம், அது சின்ன வயசுலேருந்தே இருக்குது, காது நரம்பு போச்சு, சுகர் இருந்து லோ ப்ரெஷரு, இப்போ புதுசாக வந்து நரம்பு பிரச்சனை, பத்தாவதுக்கு கால் வீக்கம் கொடுக்குது. இப்போ ஒரு சர்க்கரை வியாதி வந்ததுக்கப்புறம் என் உடம்புல எவ்வளோ வியாதி வந்திருக்குது பாரு, ஒட்டுவார் ஒட்டி மாதிரி அத்தனை வியாதி ஒட்டிக்கிட்டு வருது. ஐயோ, நினச்சாலே பயமாக இருக்குது. எனக்கு ஒரு கால்சியம் டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க, அது கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு போடுறதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அந்த கால்சியம் மாத்திரை. அது இன்னொரு வியாதிக்கு சேர்த்து அந்த கால்சியம் மாத்திரை கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு, அது எதுக்குன்னு தெரில. ஆனால் இப்போ நான் அதை போடுறதை விட்டுட்டேன் அந்த மாத்திரையை. அது எதுக்குன்னு தெரில, நாளைக்கு அந்த லைவில் அந்த அட்டையை எடுத்து காமிக்கிறேன், சரியா? நீ டாக்டர் தானே, படிச்சிருக்க தானே, அது எதுக்குன்னு எனக்கு சொல்கிற. மாமி வணக்கம், கோபம் கூடாது. கோபம் பயங்கரமாக ஒரு மூர்த்தி என்ன, எதை இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன், சரியா? இப்போ கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறது சில விஷயங்களை. இன்னொன்று என்ன, என்கிட்ட இருக்கிற சின்ன வயசுலேருந்து என்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் சின்னதாக தெரியும் கண்ணுக்கு, அதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டேன். இத்தினூண்டு பிரச்சனை அதை பெருசு பண்ணி ஊதி விட்டுருவேன். எனக்கு அதுதான் பிரச்சனையே, பெருசாகிக்கிடுவேன் அந்த பிரச்சனையை. அது மனசை ஹார்ட் பண்ணுற மாதிரி பிரச்சனையாக இருந்ததுன்னா எனக்கு அது பிடிக்காது. அது நான் ரொம்ப நேசிக்கிற உறவுகிட்ட இருந்து அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. மற்றபடி யார் ரோட்டில் அடிச்சுக்கிட்டே உருண்டாலும் சரி, நின்று வேணால் வேடிக்கை பார்க்க தோணுமே தவிர அது என்னன்னு போய் கண்டுக்கவே மாட்டேன் நான். ஏன்னா அங்கே போய் நம்ம பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போய் திருப்பி நம்மக்கிட்ட சண்டைக்கு வர்றக்கா அப்படின்ட்டு நான் கண்டுக்கிறதே கிடையாது. ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வேறு மாதிரி, நம்ம வேறு மாதிரி, பழக்க வழக்கம் வேறு மாதிரி, அதனால் மேக்ஸிமம் நான் கண்டுக்கவே மாட்டேன், அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேண்ணா. ரிலேட்டிவ்ஸ்லேயே அப்படி தான், பிடிச்சா பேசுவேன், பிடிக்கலையா அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவேன், அவாய்ட் பண்ணிடுவேன், அவ்வளோதான். எதுக்கு நமக்கு வம்பு சொல்லுங்க பாப்பா. தர்சன், நிஜமாலுமே நம்பர் போட்டிருக்கியா, இல்லை இன்றைக்கி என்னை சுத்தலில் விட போறியா? வினோத் இருக்கீங்களா? ஊத்தாப்போ என்ன ஆச்சு காணோம்? ஊத்தாப்போ வைக்கிற ஐடியெல்லாம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக வைக்கிறார். பிஞ்ச தோசை, அதுக்கும் இப்போ பிச்சைக்காரன் வைக்க போகிறாராம். எப்படி பிள்ளை யோசிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது.